ஒருத்தனை அழிக்கின்ற சக்தியினாலே பலசாலியாக மாறி தன்னை பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாவோ பர்சனாவோ லீடராவோ காட்டிக்கிற காலம் முடிந்து விட்டது. தீவிரவாதத்தினால் தாக்குதல்களினால் தன் மதத்தை பரப்புகின்ற காலம் முடிந்து விட்டது. எஸ்பெஷலி ஏஐ வந்த பிறகுங்கய்யா. ஜென்சி இந்த பொலிட்டிக்கல் பிராண்டாக நடக்கின்ற நாடுங்கிற கான்செப்டையோ, பொலிட்டிக்கல் பிராண்டால உருவாக்கப்பட்ட லீடர் அப்படிங்கிற அந்த லீடரை சுற்றி உருவாக்கப்படுற கரிஷ்மா பேரஃபர்னலியா, இதை ஏதாயுமே நம்ப தயாராக இல்லை. ஜென்சிக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கொடுத்தா மட்டும்தான் அவங்க தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகின்ற ஜென்சி புரட்சிக்குள் செல்லாமல் இருப்பார்கள். எந்தெந்த நாட்டோட தலைவர்கள் எல்லாம் இந்த ஜென்சி புரட்சி உங்க நாட்டுல நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க செய்ய வேண்டிய முதல் செயல் வாழ்க்கையை பற்றிய முழுமையான அறிவையும் சனாதன இந்து தர்மம் அளிக்கும் பரம ஞானத்தையும் ஜென்சிக்கு கொடுங்க. வாழ்க்கை, சமூகம், தனிமனித நிலை, குடும்ப நிலை, சமூக நிலை, நாடு நிலை, உலக நிலை, இந்த ஒவ்வொரு நிலையிலும் அமைதி எந்த அளவுக்கு முக்கியம், அமைதியின் மதிப்பு என்ன, பீஸோட சேர்ந்த ஃப்ரீடம் தான் கிரியேட்டிவிட்டியாகவும் சக்சஸ் ஆகும் மாறும். இதன் முக்கியத்துவத்தை ஹிந்து சிவிலைசேஷனால மட்டும்தான் உலகத்துக்கு சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய ஃபவுண்டர்ஸ் டீப்லி ட்ரூத்ஃபுல், ஆனஸ்ட், பீஸ்ஃபுல், ஸ்பிரிச்சுவல், என்லைட்டன்.